ஆண்டவரே, நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர். அந்த அன்பின் சாட்சித்தான் அன்னை மரியாள். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னைக்கு பாமாலை என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இன்னைக்கு நாம மரியா என்னுடன் நடக்கும் தாய் என்பதை தியானிக்க போகிறோம். நாம் நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர் நம் இறைவன். தாயினும் மேலாக அன்பு வைத்து நமக்காக தன் ஜீவனையே தந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஜெரோம், இந்த டாபிக் பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது மட்டும் சின்னதாக சொல்லிக்கிறேன். இந்த வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு எல்லாம் நடப்பாதை நடந்து போவாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து நிறைய பேர் நடந்து போவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எங்கள் அண்ணனும் நடந்து போயிருந்தாங்க. ஸோ ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது. போய் சுத்தமாக முடியாமல் ஒரு சர்ச்சில் வந்துட்டு உட்காந்துட்டாங்க. என்னால் முடியல, இனிமேல் நான் பஸ் கூட புக் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. அப்போது வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அம்மா வந்துட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் எதிர்த்து போய் நடந்து போப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த எங்கள் அண்ணன் நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் இந்த கால்வழி சுத்தமாக கிடையாது. கால்வழி சுத்தமாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து ரீச்சும் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு காலெல்லாம் அந்த கொப்பளம், ஏன்னா சூடில் வந்துட்டு கொப்பளம்லாம் வரும். எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே அந்த பாட்டியை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டி எந்த குரூப் கூட அந்த பாட்டி வரவே இல்லையா. ஸோ அன்னை மரியாள் தான் வழி காட்டி அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் சொன்னால் அந்த இன்சிடென்ட் கொண்டு நம்ம வந்துச்சு. அவளின் துணையை வேண்டி நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாளுடைய தீம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அன்னை மரியாள் நம்முடன் நடக்கும் தாய். இதை வந்துட்டு எல்லாரும் அவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்துலையுமே சரி, ஒரு காரியத்துலையுமே சரி, எத்தனா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்துட்டு நடக்கணும்னு நினைக்கும் போது மாதா கிட்ட ப்ரே பண்ணிட்டு போயிட்டு போனால் உடனே அந்த விஷயம் நம்ம நடந்ததை பார்த்துருப்போம். இம்மிடியேட்டாக நம்மளுக்கு அதோடைய
அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அந்த ப்ரேயருக்கான வந்து ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சிக்காக தயாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனை வந்துட்டு நான் ஆன் பண்ண திருப்பறதுக்கு போனேன். அப்போ வந்துட்டு அது எதிர்பாராத விதமாக என் விரல் அதில் மாட்டிக்கிச்சு. அது ஒரு இரும்பு ஃபேன் தான். அதோட ரன்னிங் ஸ்பீடில் வந்துட்டு என் விரல் வந்து உள்ளே மாட்டிட்டு இருந்ததுன்னா கட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு சிராய்ப்போட தான் வந்துட்டு அந்த ஒரு சின்ன காயம் தான், எனக்கு ஒன்றுமே ஆகலை. எனக்கு அந்த டைமில் நான் யார்கிட்ட சொல்லலை, பட் ஆனால் எனக்கு பெருசாக ஃபீல் ஆச்சு. அன்னை மரியாள் நம்மோடு உடன் நடப்பவள், நம்மோடு எப்பொழுதும் உடன் நடக்கும் தாய். நீங்கள் சொன்னது சரிதான் ரொசாரியோ. என்னன்னா இப்போ இந்த காலத்தில் இளைஞர்களா நம்ம பல நேரங்களில் தனிமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கிறது கூட ஒருத்தரும் ரொம்ப திணறோம். அந்த வகையில் நம்மளோட இருக்கிற, நம்மளை வழி நடத்துகிற அன்னை மரியாளுக்கு பாமாலையை சூட்டி, இருள் சூழ்ந்தாலும் நீ ஒளி காட்டுகிறாய், நாங்கள் வழி தவறினாலும் நீ வழி நடத்துகிறாய்ன்னு சொல்லி இந்த பாடல் மூலமா அவங்கள போற்றுவோம். நம்முடன் நடக்கும்போது நம்முடைய எத்தகைய கடினமான பாதையும் எளிதாகி விடுகிறது. உண்மைதானே?
எனக்கு கவலையாக இருக்கிற நேரத்தில், ஏன் நம்ம எல்லாருக்குமே கவலையாக இருக்கிற நேரத்தில், நம்ம எல்லாருமே தேடி போகிற நம்ம அன்னை நமக்கு எப்பவுமே ஒரு தாயாகவும், ஒரு தோழியாகவும், ஒரு நண்பராகவும் எப்பவுமே நம்மளோட இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அன்னையை நாம் எந்நாளும் புகழ்வோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். மிக அருமையாக ஒவ்வொருவரும் அன்னை மரியாள் தன்னோடு இருக்கிறார்கள் என்று உணர்ந்து சொன்னதை நாம் கேட்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அன்னை மரியாள் துணை நிற்கிறார்கள். என்னோடு பயணிக்கிறத நான் ஒவ்வொரு நேரமும் நான் உணர்கின்றேன். அதே போல நீங்களும் உணர்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதே போல எங்களோடு நடக்கும் தாய் உங்களோடையும் நடந்துட்டு இருக்காங்க என்று நீங்கள் நம்புங்க, நாங்களும் நம்புகிறோம். அன்பு தாயே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு நடந்து வருகின்றீர். எங்கள் வீழ்ச்சிகளில் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர். தொடர்ந்து எங்கள் கரம் பிடித்து எங்களை உமது திருமகனிடம் வழிநடத்தி செல்லும். ஆமென்.